அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இத நாம நேற்று இரவிலிருந்து நமக்கு தெரிந்தவர்கள் அனைவருக்கும் பிறக்கும் புது வருடத்தில் நன்மையே நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி கூறியிருப்போம். நாம் வாழ்த்தை பெற்றுக்கொண்டேயும் இருப்போம். இந்த வாழ்த்து காலங்காலமாக இருக்கும் பண்பாடாகும். இறைவனை கூட பல்லாண்டு, பல கோடி நூற்றாண்டு, பல்லாயிரத்து ஆண்டு என வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். ஏன்? நாம் சிறப்பாக வாழ அருள் புரிய வேண்டும் என்பதற்காக. ஆனால் இயற்கை நம் ஒவ்வொருவர் மீதும் மழையாக பொழிந்து ஆசி வழங்கி வாழ்த்தினை புது வருடத்தை நமக்கு துவக்கி உள்ளது இல்லையா? இதை போலதான் தன்னலமற்ற முறையில் இன்று உலகில் உள்ள எல்லா மனவளக்கலை மன்றங்களிலும் உலக நல வேள்வி நடத்தி குரு பிரானின் தாரக மந்திரமான வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று 108 முறை கூறியிருப்போம். வாழ்க வையகம் என்பது உலகை வாழ்த்துவதற்காகவும், வாழ்க வளமுடன் என்று கூறும் பொழுது வாழ்க்கையில் எல்லா பேறுகளையும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்ற விரிந்த ஆழ்ந்த கருத்தினை உடைய வார்த்தையாக அமைகின்றது. ஏன் வையகத்தை வாழ்த்த வேண்டும்? உலக நாடுகள்ல முழுவது என்று பார்த்தீங்கன்னா அரசியல், பொருளாதாரம், சமுதாய நலம் என்ற எல்லா துறைகளிலுமே பெரும் குழப்பத்திலேயே சூழ்ந்துள்ளன. பெரும்பாலான மக்களுக்கு வறுமையே உள்ளது. அவர்களுடைய வாழ்க்கை தரமே ரொம்ப யோசிக்கிற அளவில் இருக்கு. இன்னும் குழந்தைகள் பிறரிடம் கையேந்தும் நிலையில் உள்ளார்கள். கல்வியின்மையும் மூட நம்பிக்கையும் அதோடு வாழ்க்கை பாதை எங்கும் வன்முறையும் சமுதாயத்தை வேட்டையாடுகின்றது. இதற்கு தீர்வு என்ன? மனிதன் பெருமை மனிதனே உணர்ந்து மதித்தும் தேவை, விருப்பம் இவற்றை ஒழுங்கு செய்து வாழும் ஒரு உயர்ந்த பண்பாட்டின் மூலமே எல்லா குழப்பங்களுக்கும் சிக்கலுக்கும் தீர்வு தீர்ந்து உலகில் அமைதி ஏற்படும். இத்தகைய பண்பாடு ஆன்மீக அறிவு மூலம் ஏற்பட்டாலன்றி வேறு வழி இல்லை. அத நம்மளுடைய ஆசான் ஜனவரி 9, 1975 நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையில் உரை நிகழ்த்திய போது உரையின் தலைப்பை என்ன கொடுத்தாருன்னா, யோகா மற்றும் உலக அமைதி. அதுல தனி மனித அமைதியே உலக அமைதிக்கு முக்கியம் என்றார். மேலும் மனித துயரத்திற்கு காரணமே சுய விழிப்பின்மையும் மற்றவருடன் இணக்கமாக இல்லாததும் என்றும் யோக பயிற்சிகள் தான் சுய விழிப்புணர்வை ஏற்படுத்தும், சுய தேவையான வலிமையை அளிக்கின்றன என்கின்றார். அடிப்படையில் கல்வி இல்லாததுக்கு காரணமும் என்கிறார். மேலும் ஒவ்வொருவருக்கும் உடல், உயிர், மனம் பற்றிய குணநல பேறு பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். இப்ப பாருங்களேன், இந்த நம்மளுடைய மகான்கள்லாம் கூடினதே இந்த மக்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் தான். காஞ்சி மகான் இருந்த காலத்துல அவர் ரொம்ப தூரம் நடந்து தாங்க போவாரு. காரணம் என்னன்னு கேட்டா, அவர் அப்ப நினைச்சிருந்தா கார்ல எல்லாம் போயிருக்கலாம் இல்லையா, விலை உயர்ந்த கார்கள் எல்லாம். ஆனால் வெறும் கால்களிலே பல ஆயிரம் நடந்தார்கள், பல ஆயிரம் மைல்கள் நடந்தார்கள். பொதுவாக ஒரு ஞானி நடக்கும்போது அந்த இடத்தில் அதிர்வுகள் மாறுகின்றன என்பார்கள். நம் மண்ணில் அவருடைய கால்கள் பட்டால் அந்த இடத்துல இருக்கிற பாவங்கள் அனைத்துமே அந்த பாதங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தை தூய்மைப்படுத்துமா. நம்ம எல்லாம் இப்ப ஆழியார் போனா கூட செருப்பு போடுறது, அந்த கால் மிதியடி போடுறதே நம்ம தவிர்த்துட்டு மகா நடந்த பாதையில நடக்கும்போது அவ்வளவு ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கும், பார்த்திருக்கோம் இல்லையா, அனுபவிச்சுட்டு வரோம். அப்ப இந்த உலகம் இந்த உலகம் என்று ஏற்பட்டது என்று கணக்கெடுப்பதற்கு ஆள் இல்லை. இந்த உலகம் இவ்வளவு ஜீவன்களை உற்பத்தி செய்து மனிதனாக வந்து எத்தனையோ காலம் ஆகியாச்சு. இன்று வரையில் நாம் பெறும் அனுபவம் எல்லாம் இந்த உலகத்தில் முதல் மனிதன் தோன்றிய போது கிடைத்த அனுபவம்தான். மாற்றி மாற்றி நாம இன்று வரை பெற்று வரும் வசதி, பண்பாடு, வாழ்க்கை கலை என அனைத்துமே சென்று போன மக்கள் மற்றும் இந்த விரிந்த மக்கள் இருக்கிறாங்களே, இவர்களோட சம்பந்தப்பட்டு தான். அதனாலதான் மகரிஷி நாம் ஒவ்வொருவரும் 5 வகையான கடமைகள் உண்டு என்கிறார். அவைதான் தான்,
சுற்றம், குடும்பம், ஊர், உலகம் என்பனவாகும். நாம் என்ன செய்தாலும் இவர்களுக்கு எல்லாம் நன்றி செலுத்த வேண்டும். எவ்வாறு? மனதை நன்கு விரித்து உலகம் முழுவதும் உள்ள மனிதர்கள் அமைதியாக வாழவும் வளத்தோடு வாழ வேண்டும் என்று எண்ணி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம் என்று உலகத்தை வாழ்த்தும் போது இந்த உலகத்தில் எந்த செயல் நடைபெற்றாலும் அது ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப நமது ஐந்தாவதான கடமையில் கடைசியில் வருகின்றது இல்லையா? உலக கடமையை ஆற்றுவதில் முடிந்த வரையில் மிகுதியான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நாம் இவ்வாறு வாழ்த்தும் போது பொருளாலோ செல்வாக்கிலேயோ உடல் மூலமாக தொன்றாட்ட போதிய வலிவு இல்லாத போது நாம் எப்படி என்னால் இந்த உலகத்துக்கு தொண்டாட்ட முடியும், இல்ல கடமையை ஏற்று செய்ய முடியும் என்று ஓர்வோ மலைக்கவோ தேவையே இல்லை என்கிறார் நமது குருபிரான். உங்களிடம் தவத்தால் உறுதி பெற்ற மனோவலிமை இருக்கின்றது. உலக நலத்திற்காக உங்கள் விருப்பத்தை சங்கல்பமாக மாற்றி பல தடவை உங்களுக்குள் உழைத்துக்குள் இதை சொல்லிக்கொண்டே இருப்போம். சித்தாகாசமாக இயங்கும் நமது உரையில் இருந்து கிளம்பும் அந்த விருப்பம் நிறைவேற வழிவகுக்கும் என்கிறார். நமது கடமைகளில் ஒன்றாக நாள்தோறும் இதை நாம் வாழ்த்தி வாழ்க வையகத்தை ஒரு 10 தடவையாவது காலையில எழுந்து வாழ்த்த வேண்டும். அப்ப அன்பர்கள் பலர் பேருடைய இத்தகைய என்ன உறுதி அதனை செயல்படுத்துவதற்காக எந்த நாட்டிலேயோ ஒரு வெற்றி வீரனோ ஒரு பிறப்பாங்க. இல்லைன்னா இந்த உலக நாட்டம் மிக்க கொண்ட யாரா ஒத்தரோ பல பேரோ இந்த சமுதாயத்தில் முழுமையாக இந்த சமுதாயத்திற்காக திருப்பி விடப்படலாம். பெரிய தொடர்களத்தில் அத்தகைய மாபெரும் ஆற்றல் அடங்கியுள்ளது என்கிறார் நமது ஆசான். பாருங்களே, நவம்பர் 21 உலக யோகா தினம், உலக மெடிடேஷன் தினம், தியான தினம். அதே போல ஜூன் 21 உலக சர்வதேச அளவுல யோகா தினம் கொண்டாடுகின்றோம். அது போல நமது மகானின் கனவான உலக அமைதி விரைவில் வந்துவிடும் தானே, அதற்கான முன்னேற்றம் தானே இவைகள்லாம். அப்ப வாழ்த்து என்பது நமது வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பான மந்திரம். நமக்கு எப்பொழுதுமே ஒரு காப்பு தேவைங்க. ஏதாவது ஒரு செயல் மீறல் ஏற்பட்டாலோ அல்லது செயல் மீறி ஒரு துன்பம் தக்க வரையில் நாம் நடந்து கொண்டாலே எப்பொழுதுமே அறிவில் தெளிவு, அந்த காப்பு தான் என்ன பண்ணும், அறிவில் தெளிவோடவும் விழிப்போடவும் இருக்க காப்பு தேவையாகின்றது. அது வாழ்த்தாகின்றது. அந்த காப்பு என்பதை வாழ்த்தாக தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். வாழ்த்து என்பதை என்ன என்று தெரிந்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று கூறுகிறோமே, இந்த நல்ல எண்ணம் அதில் உள்ள கருத்து என்னவென்றால் எல்லா வகையிலும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்ற உள் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு நாம் ஒவ்வொருவரும் எடுத்து சொல்கிறோம். அப்போது மனம் அறிவு என இது இரண்டாக இருந்தாலும் இது இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் என்கிறார் நமது குருபிரான். படற்கை நிலையில் புலன்கள் மூலமாக இன்ப துன்பங்களை உணரும் போது அது மனமாக இயங்குகிறது. அதுவே அது எங்கிருந்து தொடங்குகிறதோ அந்த சுத்த வெளியிலிருந்து, அந்த இறைநிலையிலிருந்து நிலையில் அறிவாக இருப்பது அலையில் மனமாக இயங்குகின்றது. அறிவின் ஆரம்ப நிலை என்ன? முழு முதற் பொருளே அறிவாக உள்ளது. அந்த அறிவே படற்கை நிலை ஜீவகாந்த செலவின் காரணமாக மனமாக செயல்படுகின்றது. நாம் இப்பொழுது வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று சொல்லும் போதே இறைநிலையுடன் இணைந்துதான் அந்த நல்ல வார்த்தையை நம்மிட்டிருந்து வர முடியும். அப்ப வாழ்த்து கூறும்போது நாம் எங்கிருந்து கூறினாலும் இறைவனோடு இணைந்துதான் கூறுகின்றோம். சாதாரணமாக நல்லா இருங்க என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கும் வாழ்க வளமுடன் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கும் வித்தியாசம் உண்டு. மிகுந்த பயனும் உண்டு. எல்லோருடைய கருமையத்திலும் இறைவன்தான் உள்ளான் என்கின்ற போது நாமும் அவர்களும் ஒன்றுதான் என்று நினைக்கும் ஒரு உயிர் கலப்பு ஏற்படுகின்றது. அப்ப யாருக்கு நாம் என்ன நன்மை நினைக்கின்றோமோ அந்த நன்மையை அவர்கள் சாதிக்க முடியும், அவர்களும் பெற முடியும். அப்படி பெற்றுக்கொள்வதற்கு அவர்களை தகுதியாக்கவும் முடியும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தைங்க 3-4வது தான் படிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணினாங்க, ஸ்கூல்ல கிளாஸ் லீடர் ஆகணும்னு ஆசை. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க மேம் அந்த மாசம் கொடுக்க மாட்டாங்க. இந்த குழந்தை சொல்லித்து, எனக்கு கிளாஸ் லீடர் ஆகணும் வாழ்த்துங்கன்னு. வாழ்த்தி அந்த மாசம்
அந்த குழந்தை அடுத்த மாசமே அது அந்த கிளாஸ் லீடரா அந்த பேட்ச் வாங்கும்போது அதுக்கு அவ்வளவு பெருமை. அது எல்லார்கிட்டயும் அந்த குழந்தை இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லுங்க. அப்ப இந்த வகையில் தான் நமது குருபிரான் இந்த தாரக மந்திரத்தை நமக்கு அளித்துள்ளார்கள். மேலும் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் உடலில் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி ஜீவகாந்த சக்திக்கு வலுவை கொடுக்கும், அதனுடைய ஆற்றல் வளர்க்கும். அதுபோல வாழ்க என்பது என்ற சொல் இருக்கிறதே, அந்த எழுத்திற்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டு. என்று சொல்லும் போதே பீனியல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய மனோன்மணியில் அழுத்தம் பெறுகின்றது. இந்த என்ற எழுத்து நமது தமிழில் மட்டும்தான் உள்ளது. என்ற வார்த்தை சித்தர்கள் அடயோக சாதனைக்காக லம்பிகா யோகம் என்ற முறையில் நாவை உட்புறமாக மடக்கி வைத்து பயன்பெற்றனர். அதை நமது மகரிஷி கவியில் ஒரு கவியில சொல்றாரு, மேல்நிலையில் வாழ் ஞானி உலகோர் வாழ்வில் நாவியங்கி ஒலிக்கும் சொல் நன்னடத்தை நற்பொழுக்கம் இவற்றால் பன்னலம் விளைவிப்பார் என்று குறிப்பிட்டுள்ளார். நாவை மடக்கி அதை பேலட்ல உள்நாக்கில் வைத்து கொண்டால் நேரடியாக அத்தொடர்பு பீனியல் கிளாண்ட் மனோன்மணியத்தோடு தொடர்பு கொள்ளும். அப்படி பழக பழக அங்கிருந்து ஒரு இனிமையான நீர் ஜூஸ் சொட்ட ஆரம்பிக்கும். அதையே உண்டு உண்டு அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கலாம் என்பது யோக சாதனையாளர்களின் பயிற்சி. நாம் அவ்வளவு தூரமெல்லாம் நாம மடக்கி அதுல ரொம்ப நேரம் வைத்துக் கொள்வதெல்லாம் எளிதானதல்ல இல்லையா? அப்ப அதற்கு ரொம்ப ஈஸியானது. வாழ்க என்ற போதே அதை நல்ல அழுத்தமாக வா மற்றும் என்று சொல்லும் போதே நமக்கு அந்த பயன் கிடைக்கின்றது. மனோன்மணியும் பீனியல் கிளாண்டும் தொடர்பு கொள்கிறோம். உடலிற்கு மாஸ்டர் கிளாண்ட் பிட்யூட்டரி, மனதிற்கு மாஸ்டர் கிளாண்ட் பீனியல் சுரப்பி. மனதிற்கு நல் ஆற்றல் கருவி என்பதால் அதை மன பிளஸ் உள் பிளஸ் மணி என்று மூன்றாக சேர்த்து மனோன்மணியம் என்று சொல்வார்கள். அப்ப நாம் ஒவ்வொரு முறை வாழ்த்தும் பொழுதும் அந்த மனோன்மணியத்துடன் இணைந்து கொள்கிறோம். என்று உச்சரிப்பதோடு அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமே, அந்த எண்ணம் ஆல்பா நிலையில் இருந்து நுண்ணிய அலையாக வருகிறது. அவ்வாறு நுண்ணிய அலைக்கு நமது உடலில் உள்ள ஜீவகாந்த சக்தியை கொண்டு செல்கிறோம். மேலும் வாழ்க என்று சொல்லும் போதே அந்த சொல் முதலில் நமது உடலை, உயிரை, ஜீவகாந்த சக்தியை நலம் செய்ய வைக்கின்றது. நம்மை நாமே வாழ்த்திக் கொள்கிறோம். பிறகு அந்த ஒளியை யாருக்கு போய் சேர வேண்டுமோ, யாரை சென்று அடைய வேண்டுமோ அவர்கள் வாழ அது பெரிதும் உதவுகின்றது. இப்படி நல்ல சொல்லையே வாழ்த்தி வாழ்த்தி நாம் பழகிக் கொண்டால் நாம் என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயலின் நன்மை தீமைக்கு ஏற்றவாறு நமது தரம் தன்மை ஏற்படுகின்றது. அதனால்தான் பெரியவர்கள் எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்று இவ்வாறு வார்த்தைகளை கூறினார்கள். ஔவையார் கூட மூதுரையில் சொல்றார்கள், நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, அவர்களோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று சொல்வார்கள். எனவே வாழ்த்து என்பது மிகவும் சிறந்தது, உயர்ந்தது. உள்ளமும் உடலும் நல்ல முறையில் உயர்வடையும் வாழ்த்தினால. அத நம்ம என்ன பண்றோம், தவத்தில் முடிவில் வாழ்த்தும் போது நுண்ணிய அலைநிலையில் ஆல்பா நிலையிலிருந்து வாழ்த்துகின்றோம். அதற்கு மேல் பீட்டாவே என்பதும் பிரபஞ்ச சக்தியை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நுண்ணிய நிலை. டெல்டா வேவ் என்பது இறைநிலையாகவே இறைநிலையோடு ஒன்றி இருப்பது. அந்த நிலை அசைவற்ற நிலை. இது இந்த 3 நிலையும் நமக்கு தவத்தில் கிடைக்கின்றது. மன அலையிலிருந்து நிலைக்கு செல்கிறோம். அலை என்பது அது எந்த பொருளை எண்ணுகிறதோ அதனுடைய குணமாகவே. அப்ப நம்ம 14 to 40/s இருந்து அமைதி நிலைக்கு வந்து நாம் வாழ்த்து கூறினால், ஒரு தடவை கூறும்போது 1000 தடவை அதே நிலையிலிருந்து நாம் வாழ்த்தினால் என்ன பயன் தருமோ அந்த அளவுக்கு பயன் தரும் சக்தியாக அமைகின்றது. நாம் ஒரு தடவை வாழ்க வையகம், அது அது பிரபஞ்சத்திற்கு மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருக்கும் தானே. நம்ம ஒரு தடவை சொன்னாலே நம்ம எப்படி சொல்றோம், வில்லுல அம்பேற்றி எவ்வளவு தூரம் இழுத்து விடுறோமோ அவ்வளவு தூரம் அது சென்று அடையும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம சொல்றோம். அந்த தவ நிலையில சொல்லும் போது அது அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தில் கலந்து நமக்கே திருப்பி வரும். அதுதான் மகரிஷி சொல்றாரு, அறிவென்ற தொட்டிலே உலகை ஏற்றி அன்பூரும் சொல்களினால் வாழ்த்து பாடி சிறியவரும் பெரியவரும் நேர்மையோடும் சிந்தனையின் வளத்தோடும் அன்பு கொண்டு நெறியோடு வாழ்கவன அழுத்தமான நினைவறைகளை பரப்பி தவம் செய்கின்றேன். பொறி புலன்களை ஒடுக்கி அருள் பூரிப்பால் பொங்கி வரும் நல்வாழ்த்தால்
உலகம் உய்யட்டும் என்கிறார் நமது மகான் கவியில. அப்ப நம்ம யார் யாரெல்லாம் நினைத்து வாழ்த்துகின்றோமோ, கூட்டாக இருந்தாலும் வாழ்த்துகின்றோமோ, அவர்களோடு நமக்கு உயிர் கலப்பும் ஜீவகாந்த சக்தியும் கலக்கின்றது. ஜீவகாந்த சக்திக்கு 5 இயக்க ஆற்றல்கள் உண்டுங்க. அவை மோதி சிதைந்து பிரதிபலிப்பு ஊடுருவி ஊடாடிக்கொண்டே இருக்கும் நமக்கும் அவர்களுக்கு இடையே. நாம் நல்ல எண்ணத்துடன் நல்வாழ்த்தை பாய்ச்சும் போது நாம் அவர்களை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நமக்கும் அவருக்கும் இடையே நல்ல இணைப்பு நட்பு தான் கொடுக்கும். இப்ப இந்த கூட்டுத்தவத்தில் நாம வாழ்த்துகின்றோமே, இப்பொழுது நாம் அனைவரும் ஒரே உயிர் கலப்பு தானே பெற்றிருக்கின்றோம். அதுபோல உலகம் முழுவதும் உள்ள மனித குலத்தை வாழ்த்தும் போது உலகம் முழுவதும் உள்ள மனிதர்களிடம் இருந்து நமக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அது தானாகவே கிடைத்துவிடும். அந்த அளவுக்கு நமது உறவுகள் வலுப்பெற்றதாக ஆகிவிடும். எனவே மனதை உலக அளவில் விரித்து வாழ்க வையகம் என்று மனப்பூர்வமாக வாழ்த்தும் மூலமாக நல்லதையே நிரப்பிக் கொண்டிருப்போம். நமது எண்ணத்திற்கு தகுந்தவாறு மூளை செயல்கள் இயங்குகின்றது. இதற்கு ஏற்ப நமக்கு பழக்கத்தின் காரணமாக தவறான குணம் தோன்றினாலும் உடனே சீர் செய்யக்கூடிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டுவிடும். அப்ப நம்மிடம் உள்ள தீய வினைகள் எல்லாம் களைவதற்கு கூட வாழ்த்து உதவுகின்றது. வாழ்க வையகம் என்று சொல்லும் போதே நல்லதையே செய்வதால் தேவையில்லாதது தானாகவே போய்விடுகின்றது. நாம் இந்த உலகம் என்ற மண் மீது தானே வாழறோம் இல்லையா? இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறது கூட இந்த மண்ணுல தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் என்ற இந்த உலகம் என்ற மக்களை அரசியல் என்ற அமைப்பின் மூலம்தான் காத்து வருகின்றார்கள் தலைவர்களாகவே. அவர்கள் உலகம் அமைதி பெற வேண்டும் என்றால் உலகத்தில் உள்ள நாடுகளின் தலைவர்கள் மனதில் அமைதி பெற வேண்டும். தனி மனித அமைதி மூலமே உலக அமைதியை பெற முடியும். உலக தலைவர்கள் அமைதி பெற்றால் அது நமது மகரிஷி கண்ட ஓருலக ஆட்சி நடைபெறும். அப்ப இந்த மாதிரி போரோ பகையோ பயமின்றி மக்கள் அமைதியாக வாழ முடியும். இது எல்லாம் எப்ப நடைபெறும் என்றால் நாம் உடல் அளவுல மன அளவில் நாம் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்ப முதலில தன் வாழ்த்து நமக்கு அவசியமாகிறது. தன் வாழ்த்தில் என்ன சொல்றோங்க? அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் இறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று நாம வாழ்த்திக்கிறோம். அப்ப அதுல தன் வாழ்த்தில் அருள் பேராற்றல் கருணையினால் அப்படிங்கும் போதே நமக்கு என்ன ஆகுது? உடலுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது இல்லையா? அப்ப உடல் நலம் இந்த உடல் நன்றாக இருந்தாதான் நம்மளால எதையுமே செய்யப்படும். நீல ஆயுள், நாம் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்து இருக்கின்றோமோ அந்த செயலை சிறப்பாக முடிக்க நமக்கு நீல ஆயுள் அவசியம். நிறை செல்வம், நமது வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவு செய்து கொள்ளத்தக்க அனைத்து பொருள்களையும் குறிப்பதே நிறை செல்வம். உதாரணத்துக்கு நமக்கு தட்பவெட்ப மாறுதல் இப்ப ஏற்படுது இல்லையா? இதுல இருந்து பார்த்துக்கொள்ள நமக்கு ஒரு வீடு அவசியம் தானே. ஆகவே அதுவே அதிகமானால் மகரிஷி நம்ம சொல்லியிருக்காரு, சொத்துக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு என்ன கெடுங்க? மன அமைதி கெடுத்து விடும் இல்லையா? எனவே தன்னை பாதுகாத்து கொள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உறைவிடம் அவசியமாகின்றது. அது அளவு முறையோடு நம்ம அந்த செல்வத்தை வேணும். உயர் புகழ் என்பது ஒரு வகையான ஈர்ப்பு சக்தி. இதன் மூலம் மக்கள் தொடர்பு நட்பு கிடைக்கும். நமது நற்செயலின் மூலமாக இந்த சமுதாயத்தில் எத்தனை பேருக்கு நாம் நன்மை அளித்தோமோ அவர்கள்லாம் பெற்றார்களோ அந்த பயன் அடைந்தவர்கள் உள் மகிழ்ச்சியின் மூலமாக நம்மளை வாழ்த்தும் போது புகழாக மலர்கின்றது. நம்ம நல்ல தொண்டு செஞ்சோம்னா நம்மளை வாழ்த்துறாங்க இல்லையா? அதெல்லாம் நமக்கு நட்புகழாக கிடைக்கின்றது, உயர் புகழாக. இது நம்மை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வேலியாகவும் அமைந்து நம்மளை எப்பவுமே காத்து கொண்டே இருக்கின்றது. அதே போல மெய் ஞானம், உண்மையை உணர்ந்து கொள்ள மெய் என்பது மேன்மை என்றும் உண்மை என்றும் 2ஆக பிரித்து கொள்ளலாம் என்கிறார் மகரிஷி. மேன்மை சிறப்பு பெறுகின்றது, உண்மை அதில் அடக்கம் பெற்று இருக்கின்றது. உண்மை உள் பிளஸ் மெய். உள் என்பது இறைநிலை, மேன்மை அதில் இருந்து பெற்ற ஞானம். இவை எல்லாம் பெற நம்ம 3 தடவை சொல்கிறோம் இல்லையா? 3 தடவை சங்கல்பமாக நம்மளை நாமே வாழ்த்தி கொள்கிறோம். அப்ப தனி மனித அமைதி தானே உலக அமைதிக்கு
அப்ப அதோடு மட்டும் இல்லாம நம்ம யாரெல்லாம் வாழ்த்துறோம்? இத முடிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை துணைய வாழ்த்துவோம். நமது கருமைய கலங்கங்களை போக்குவதற்கு, நமது வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்வதற்கும் இந்த வாழ்த்து அவசியமாகின்றது. ஏன்னா, வாழ்க்கை துணை என்பது நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவங்களோட சேர்ந்து நம்மளோட சேர்ந்து அவங்களும் நம்மளுடைய கருமைய களங்கங்கள்லாம் போக்கக்கூடிய அளவுக்கு உதவுகின்றார்கள். அப்ப அவங்கள வாழ்த்த வேண்டும் என்பது அவசியம். நமது வினைகளை கழிக்க வந்தவர்கள் தான் அடுத்தது நம்மளுடைய குழந்தைகள் இல்லையா? நம்ம பெற்றோர்கள் எந்த வினை செய்தார்களோ அதெல்லாம் அவங்களுக்கு பதிவாக செய்து அது பின்னாடி அவர்களுக்கு வாழ்க்கையில பிரதிபலிக்கும். அதனால அவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்கவும் உடல் நலம் மன வளத்துடன் சிறப்பாக வாழ வாழ்த்த வேண்டும். குறும்பு செய்யற குழந்தையா இருந்தா கூட என்ன பண்ணலாம், அடிக்காம அன்போட அதை நம்ம திருப்பி மறுபடியும் மறுபடியும் அவர்களை நினைத்து வாழ்த்த வாழ்த்த அவர்கள்ட்ட இருந்த அந்த சின்ன சின்ன குறும்பு கூட போயிட்டு நல்ல குழந்தையாக இந்த சமுதாயத்திற்கு உதவக்கூடிய குழந்தையாக மாறும். அந்த மாதிரி அவர்களுடைய கருமையத்தில் இருக்கிற கருமையம் மாற்றி மாற்றி அமைக்கப்படும். அதோடு அடுத்தது நமது இரத்த பந்தங்கள் யாரு? நமது உடன்பிறப்புகள். எப்படி நம்ம கண்ணுல ஒரு கண்ணுல தூசி விழுந்தா கூட மற்றொரு கண் கலங்குது இல்லையா? ஆட்டோமேட்டிக்காவே அது கலங்குது. அது போலதான் அவர்களும். அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் என்றா என்னன்னா ஆட்டோமேட்டிக்காகவும் நம்ம உடம்புல ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படும். எனவே அவர்களையும் நினைத்து நம்ம வாழ்த்த வேண்டும். அப்புறம் நண்பர்களும் உறவினர்களும் தக்க சமயத்துல உடனே வந்து உதவக்கூடியவர்கள். எனவே இவர்களை எல்லாம் நாம் வாழ்த்த வேண்டும். அதே சமயம் அவர்களிடம் இருந்து தீங்கு வராமல் இருக்கவும் வாழ்த்து நமக்கு ரொம்ப அவசியமாகின்றது. நமது அன்றாட கடமைகளை பார்த்தால் எவ்வளவோ பேர் உதவி செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு படத்துல வரும் இல்லையா? ஒருவன் ஒருவன் முதலாளி அப்படின்னு, உலகில் மற்றவர்கள் தொழிலாளி. ஒரு நாளைக்கு குப்பை அள்ளுறவங்க வரலைன்னா கூட என்ன ஆயிருதுங்க, நம்ம வீடு நாறி போயிடும் இல்லையா? அப்ப அவர்களை எல்லாம் அந்த குப்பை அள்ளுறவங்கல இருந்து எல்லாரையுமே நம்ம பேப்பர் போடுறவங்க ஏன்னா நமக்கு யாரெல்லாம் உதவி பண்றாங்களோ அவர்களை எல்லாம் மனதால எடுத்துட்டு வந்து வாழ்த்தணும். நம்ம நமது பதிவுகளை தூய்மை செய்வதற்கு உதவுபவர்களை இவற்றை எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வாழ்த்து மூலமாக நண்பர்களாக மாற்றிக்கொள்ள முடியும். பிறகு உலக நல வேட்பு. மனித குல அமைதிக்கு மிகவும் முக்கியம் இல்லையா இந்த உலக நல வேட்பு. அப்புறம் இறுதியாக மழை வாழ்த்து. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று சிலப்பதிகாரத்துல ஒரு பாடல் உண்டு. ஆண்டாள் நாச்சியார் கூட சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, கடலுக்குள் சென்று நீரை முகந்து கொண்டு வரும் ஆரவாரத்துடன் ஆகாசத்தில் ஏற்றி காலம் முதலான எல்லாவற்றுக்கும் முதற்காரணமான இறைவன் போல் கறந்து கர சக்கரம் போல் பின்னி தங்கு போல் முழங்கி வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல உலகில் இருப்போருக்கு வாழ்வு அளிக்க விரைவில் பெய்வாயாக என்கிறார் மழையை பார்த்த ஆண்டாள் நாச்சியார். அப்படிதான் நம்ம பெற்றோம் இல்லையா? 4வது திருப்பாவையிலே 4வது இது வரும். இத நம்ம நேற்று ராத்திரியே பெற்றோம். அதுதான் உலக பிறக்கும் போதே நமக்கு ஆசியாகவும் வந்து விட்டது. அது நமது மகான் கூட இந்த முதல்ல இதை எப்ப எழுதினார் அப்படின்னா, அந்த மழை வாழ்த்த 1969 70 ஊட்டியில அன்பர்கள்லாம் மழை வேண்டி நம்ம ஆசான் கிட்ட கேட்டாங்களாம். அப்ப மகரிஷி 3 நாள் மௌன நோன்பு நோன்பு இயற்றி விட்டு 3வது நாள் இறுதியில் வடிவமைத்துதான் நாம் கூறும் மழை வாழ்த்து. எனவே மனிதன் உயிர் வாழ நீர் எவ்வளவு அவசியம் என்பதை நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோம் இல்லையா? எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும். இவை எல்லாம் முடிவில் நுண்ணிய நிலையில் வாழ்த்தி பெறுகின்றோம். இந்த உலகத்தில் ஒரு நெல்மணி கூட நாம எதுவும் ரெடி பண்ணது இல்லை இல்லையா? நாம தயாரிச்சது கிடையாது. நம்ம உணவுக்காக எடுத்துக்கொள்கிறத. அப்ப எனவே இந்த உலகத்தில் உள்ள மனித குலங்கள் அமைதியாக வாழ்வதற்கான முறையான ஆட்சி நெறிமுறைகள், விவசாயம், பிற தொழில்கள் வளர வேண்டும். மக்களின் பண்பாடு உயர வேண்டும். கல்லாமை, கடன், வறுமை என இந்த 3 களங்கங்கள் மறைய வேண்டும். உலக மக்கள் அனைவரும் மெய் அறிவோடு அறநெறி வாழ்க்கை வாழ வேண்டும் என வாழ்த்தி மகிழ்வும். நிறைவாக ஒன்று சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். உலகம் வையமெல்லாம் வாழட்டும் வாழ்த்தி வளம் காத்து இனிதாய் வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் தூய்த்ததிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகத்து மக்களிடம் ஓங்குக மேல் ஓங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட என்று கூறி நல்ல வாழ்க வையகம் என்று தினந்தோறும் வாழ்த்த வாழ்த்த வாழ்த்த
நமக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும். காலையில எழுந்து நம்ம கணவர் வாழ்க்கை துணையும் குழந்தைகளையும் வாழ்த்தவே அவர்களிடம் இருந்தும் நமக்கு நல்ல ஒரு நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி இந்த வாழ்த்துக்கு உண்டு. வையகத்தையே வாழ்த்தும் போது நமது கருமைய களங்கங்கள் எல்லாம் நீங்கி நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே ஏற்படும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா சொன்னது வாழ்க வையகம்ன்ற தலைப்புல அம்மா பேசி இருக்காங்க. அது நிறைய பேருக்கு அனுபவமா இருந்திருக்கும். நான் இன்னைக்கு என்னோட அனுபவத்துல நான் மெடிடேஷன் ஆரம்பிச்சதும் நான் இங்க லீவுக்காக ஊருக்கு வந்திருக்கோம். வில்லேஜ்ல இருக்கோம். கரண்ட் போயிடுச்சு. இல்லைன்னா முதலே நானு டார்ச்சாவது எடுத்து வச்சிருந்திருப்பேன். வேற வழியே இல்லாம தெரு வெராண்டால உட்கார்ந்துட்டு இருக்கேன். எந்த மாதிரி சிச்சுவேஷன் ஒரு கிராமத்துல இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நிலைமையில நான் மெடிடேஷன் எடுத்தேன். அம்மா வாழ்க வையகம்ன்ற தலைப்புல உரைய ஆரம்பிச்சதுமே எனக்கு கரண்ட் வந்துடுச்சு. இதுல இருந்தே நம்ம மகரிஷி எந்த அளவுக்கு உணர்ந்து நமக்கு கொடுத்திருக்காருன்றது நம்மளால உணர முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதுக்கு முன்னால ஒரு அனுபவம். நாங்க 1ஆம் தேதி எவ்ரி இயர் குலதெய்வத்துக்கு போவோம். போனாக்கா பயங்கர டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். நான் யாரோடவுமே நான் பேச மாட்டேன். டிராவலிங்ல வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டே வருவேன். எங்க இருந்தோ ஒருத்தர் அந்த டிராபிக்கை ஒழுங்கு பண்ணி அவ்வளவு அழகா விட்டாரு. அதனாலதான் நான் சீக்கிரம் கொஞ்சம் வீட்டுக்கு வரும்போது 5:30 ஆயிடுச்சு. அதுவாது வர முடியுமான்னு எனக்கு தெரியல. எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, நான் கார்லயே உட்காந்துக்கோ, அதுலயே நீ மெடிடேஷன் எடு, எல்லாம் பாத்துக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் நான் நிறுத்திடுறேன் ஆனாங்க. ஆனா கடவுளோட அருளும் குருவோட அருளும் இருந்ததால எனக்கு எல்லாமே கிளியர் ஆகி இந்த வாழ்க வையகம்ன்ற வாழ்த்து அந்த இடத்துல எனக்கு துணை புரிஞ்சிருக்குது. அம்மா சொன்ன மாதிரி மனம் உள் மணி மனோன்மணியம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி யோகா தினமும் தியான தினமும் இப்ப நம்ம சமீப காலங்கள்ல கொண்டாடிட்டு இருக்கோம். இதெல்லாம் மகரிஷியோட கனவுதான். அதே மாதிரி நம்ம மகரிஷியோட கனவான உலக அமைதியும் ரொம்ப விரைவிலேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதன் மூலமா நமக்கு கிடைக்கும். ரொம்ப அருமையா சொன்னாங்க அம்மா ஒவ்வொரு விஷயத்தையும். ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆழியாறுல போனாக்கா காலனி இல்லாம நடக்கும்போது அவர் நடந்த அந்த பாதையில நம்ம நடக்கும்போது அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குதுன்னாங்க. உண்மைதான் அம்மா. அதே மாதிரி நான் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தா முதலே கரண்ட் இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. ஆரம்பிச்சதுமே போயிடுச்சு. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். உரை நிகழ்த்திய பேராசிரியரை வாழ்த்துவோம். அம்மா பேராசிரியர் அருள்நிதி வாழ்க வளமுடன் அம்மா. வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மகரிஷியின் பாடல்கள். காலை 5:30 மணிக்கு தவம். அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு நடைபெறும். இதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள். மாலை 6:25க்கு மாலை காயகல்பம். மாலை 6:30 தவம். மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை. மாலை 7:30 உலக நல வாழ்த்துடன் நிறைவு செய்யப்படுகிறது. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை
சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.